என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். அப்போ விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அப்படின்னு முதலாவது விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்வா, இயேசு என்னை குணமாக்குவா, இயேசு என் குழந்தைக்கு இன்றைக்கு சுகம் தருவா, இயேசு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவா, அப்படி விசுவாசிப்பது. இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களே ஜெபம் பண்ணி பார்க்கலாம், சரி ஜெபம் பண்ணி பார்ப்போமே, அந்த மாதிரி அல்ல. பெற்றுக்கொள்ளுவோன் என்று விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லுவது வேறு, அது சந்தேகத்தோடு சொல்லுவது. ஜெபம் பண்ணி பார்ப்போம், வேண்டுதல் செய்து பார்ப்போம், நடந்தால் சரி, அது சந்தேகத்தோடு சொல்லுகிற காரியம். அப்படி அல்ல, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இயேசு கிறிஸ்துக்கிட்ட இன்றைக்கு அற்புதம் எனக்கு நடக்க போகிறது, விசுவாசம். அப்படி ஜெபம் பண்ணுவது. ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் ரொம்ப முக்கியமானது. 25, 26 வசனத்தில் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ண நிற்கும்போது ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க, சுகம் வேணும்னு ஜெபம் பண்ண போகிறீங்க, ஆண்டவரே வெற்றி வேணும்னு ஜெபிக்க போகிறீங்க, இந்த கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிக்க போகிறீங்க, ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கணும்னு ஜெபம் பண்ண போகிறீங்க, இந்த திருமண காரியம் நடக்கணும், இந்த கடன் பிரச்சனைலாம் நீங்கணும், இந்த வறுமை மாறணும், என் குழந்தைக்கு சுகம் வேணும், ஏதோ ஒரு காரியத்திற்கு ஜெபிக்கத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். அப்போ ஏதோ ஒரு காரியத்திற்கு ஜெபிக்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்போ இயேசு சொல்லுகிறார், நீங்கள் நின்று அந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நான் ஜெபத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு பதில் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவருக்கு ஒரு பெயர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர். அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவன். நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு அவர் கவனமாய் பார்க்கிறா. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க ஆண்டவர் கவனமாய் பார்க்கிறா. நீங்கள் கேட்கிறதே உங்களுக்கு கொடுக்க ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன், அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகளுமா இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பிதா என்று சொல்லப்படுகிறார், எவர்லாஸ்டிங் ஃபாதர். எப்பவும் அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், 5 வயசு பிள்ளைக்கும் அவர் தகப்பன், 60 வயசு வயதான பாட்டியம்மாவுக்கும் அவர் தகப்பன் தான். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பிள்ளைகளே என்று அழைப்பார்.
5 வயசு சின்ன பிள்ளை கூட மகனே மகளேன்னு அழைப்பார். 60 வயசு 70 வயசு வயதானவங்களை கூட என் மகளேன்னு தான் அவர் அழைப்பார். அவர் எப்பொழுதும் நமக்கு தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நம்முடைய தகப்பனாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ அவர் நம்ம ஜெபத்தை கேட்க விருப்பத்தோடு, என் பிள்ளைங்க கேட்குறாங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்கணும். என் பிள்ளைங்க என்னை நோக்கி இயேசுவே எனக்கு அதை செய்யணும்னு கேட்குறாங்க, நான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். அது மாதிரி ஆண்டவர் அந்த அற்புதம் செய்ய ஆவல் உள்ளவராய் தாகம் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆயத்தம். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானா, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது, யாரை குறித்தாவது ஒரு வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்று சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, என்கிட்ட சுகத்தை கேட்குறீங்க, ஒரு விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, நான் பதில் கொடுக்க ஆயத்தம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய இருதயம், அந்த இருதயத்தை சோதித்து பாருங்கள். அந்த இருதயத்தில் ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்குன்னா, யாரை குறித்தோ ஒரு வருத்தம் இருக்குது, யார் மேலேயோ ஒரு கசப்பு இருக்குது, யார் மேலேயோ ஒரு வேதனை இருக்கிறது. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அந்த குறை இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு ஆளை குறித்த வருத்தம், ஒரு வேதனை, கசப்பு, மன வருத்தம்லாம் இருந்தால் நான் உடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. நான் அன்பான ஒரு ஆண்டவர், நான் அன்பான ஒரு தேவன். உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தால் தானே நான் பதில் கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள அன்பு இல்லாமல் மற்றவங்க மேலே கசப்பு, வெறுப்பு, பகை இதெல்லாம் வைத்துக்கொண்டு என்கிட்ட எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டால் நான் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அதனால் ஆண்டவர் சொல்ல, நான் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறை இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுமா? மன்னிச்சிடணுமா. அதான் ஆண்டவர் சொல்லார் இந்த வசனத்தில். நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நீங்கள் பாவத்தோடு அவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசுகிட்ட பாவத்தோடு போய் எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். பிசாசு சில ஆசீர்வாதங்களை தருவான், சில அற்புதங்களை செய்வான். வேதத்தில் எழுதிருக்கு, பொய்யான அற்புதங்களை சாத்தான் செய்வான். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தருவான். பணம், பொருள், புகழ் இதெல்லாம் பிசாசு கொடுக்க முடியும். என்னால் அவன் உலகத்தின் அதிபதி. அதெல்லாம் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. பணம் இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. புகழ் இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. நல்ல பதவியில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இல்லை. சமாதானம் கிடையாது, நிம்மதி கிடையாது. சாத்தான் சமாதானம் இல்லாமல் எல்லாத்தையுமே தர முடியும். உங்களுக்கு நல்ல போஸ்ட்டு தர முடியும், நல்ல பாருங்கள் பணம் தர முடியும். லஞ்சம் வாங்குறதானே பிசாசு தானே லஞ்சம் வாங்குகிற எண்ணத்தை உண்டாக்கி ஊழல் பண்ண வைக்கிறது, லஞ்சம் வாங்க வைக்கிறதுலாம் பிசாசு. பணத்தை கொடுக்குறான் நிறைய கோடியாக. அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சமாதானமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் சாத்தான் சில ஆசீர்வாதத்தை தர முடியும். உலக ஆசீர்வாதம், பணம், புகழ், பதவி இதை பிசாசு கொடுக்க முடியும். ஆனால் நிம்மதியை சாத்தான் கொடுக்க முடியாது. ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இதெல்லாம் பிசாசு கொடுக்க முடியாது. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சமாதானத்தோட அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் சாத்தான் ஒரு நன்மை தரும்போது சமாதானம் இருக்காது. பாவத்தை நீ விட்டு விடு, நீ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சாத்தான் பேச மாட்டான். அந்த ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் சொல்லுவார், நான் பரிசுத்தமுள்ள தேவன், நீயும் பரிசுத்தமாக இருந்தால் தானே நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்புள்ள ஒரு தேவன், உங்ககிட்ட அந்த அன்பு இருக்கணும். நான் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், நீயும் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ தான் உன் ஜெபத்தை நான் கேட்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயாவது ஒரு வருத்தம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. சிலருக்கு
சில மனைவிமார்களுக்கு புருஷன் மேலேயே வருத்தம், புருஷன் மேலே வருத்தத்தோடே அந்த கசப்போடே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய பெண்கள் உண்டு. வேறு வழி இல்லை, இவரோட தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி குறை சொல்லி கொண்டே திட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. மற்றவங்களை பார்த்து இந்த மனுஷனை கெட்டின நாளில் இருந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி புருஷனை குறை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், அந்த புருஷனை குறித்த ஒரு வருத்தம் உள்ளத்தில் இருக்கிறது. ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருக்கலாம், குடும்பத்தை கவனிக்காதவராக இருக்கலாம், மனைவியை நேசிக்காத ஆளாக இருக்கலாம், பிள்ளைகளை நேசிக்காத ஆள் இருக்கலாம், குடும்பத்தையே கவனிக்காமல் சில ஆள் இருக்கலாம். அதனால் மனைவிக்கு புருஷன் மேலே ஒரு வருத்தம், ஒரு வேதனை இருக்கிறாரு. அதனால் அவர் பார்க்கும்போது அவங்க எல்லாம் செய்வேன், சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவரை குறித்து என்ன மனுஷன் இந்த ஆள் அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே, வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும். சில மனைவிமார்களுக்குள்ளே புருஷனை குறித்தே ஒரு வருத்தம், சில புருஷன்மார்களும் மனைவி குறித்த வருத்தம் புருஷன்மார்களுக்குள்ளே இருக்கிறாரு. வெளியில் சொல்லாவிட்டால் என்ன பொம்பளைவா இந்த மாதிரி நடந்து கொள்கிற, அடங்காப்பிடாரி மாதிரி பேசுறது, என் அம்மா கூட நேசிக்க மாட்டேங்கிறா, என்ன ஜபன்றா, கூட்டன்னா முதலாளாக போயிடுறா, எங்கள் அம்மாவை நேசிக்க மாட்டேங்கிறா, என் குடும்பத்தாரை நேசிக்க மாட்டேங்கிறா, அவள் குடும்பத்தார் மட்டும் நேசிக்கிறா, அவள் குடும்பத்தார் வந்தால் விருந்தே பண்ணுகிறா, என் வீட்டார் வந்தால் ஒன்றுமே இல்லைன்னு மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறா, என்ன பொம்பளை இவன். வருத்தம் வெளியே சொல்ல முடியாது, சண்டை இல்லாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. மனைவி குறித்த ஒரு வருத்தம், அவங்க பண்ணுறது தப்பு தான், கணவன் பண்ணுறது தப்பு தான், மனைவி பண்ணுறது தப்பு தான். அந்த தப்பை நிமித்தம் உண்டான ஒரு வருத்தம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அவனை பார்க்க உண்மையான அன்பு இல்லை, அதனால் உண்மையாக நேசிக்க முடியல, ஒரு குறை உள்ளத்தில் இருக்குது, அவங்கள வருத்தம் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளே அப்படின்னா மாமியார் மருமகளுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் இல்லை, யோசித்து பாருங்கள். மாமியாரை பார்த்தாலே சிலருக்கு அவ்வளோதான், மூஞ்சி செத்துரும், செத்துறதுன்றதை விட கட்டுக்கண்ணு கோபம் வந்துடும். அப்படியே சொல்லுவாங்க பாருங்கள், மூஞ்சியில் கடுக போட்டால் வெடிச்சிரும், அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அவங்கள பார்த்த உடனே அவ்வளோதான், மாமியாரை பார்த்த உடனே ப்ரெஷர் ஏறிடும் சிலருக்கு. அப்படியே எதுக்கு இந்த அம்மா அங்கே வந்துச்சு, ஐயோ இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு அந்த மாமியார் மேலே என்றைக்கோ ஒரு நாள் திட்டியிருப்பாங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு குறை சொல்லியிருப்பாங்க. அதை மனசில் வச்சு அவங்க மேலே ஒரு வருத்தம், ஒரு கசப்பு உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. யார்கிட்ட பேசினாலும் இந்த மாமியார் என்னைக்கு செத்து தொலைதோ அன்றைக்கி தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அந்த மாதிரி வருத்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறவங்களும் உண்டு. சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு வேதனைப்பட்டு அப்படி உள்ளத்துக்குள்ளே அவங்கள குறித்த ஒரு வருத்தத்தை வைத்திருக்கிறவங்க உண்டு. அப்படியே மருமகளை குறித்த மாமியா, இப்போ வந்ததுலேருந்து என் பிள்ளை என்னை விட்டு பிரிச்சுட்டா, என் பையன் நல்ல பையன் தான், என்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருந்தான், என்னைக்கு இவள் வந்தாலோ என்னை நேசிக்காதபடி அவன் மறந்துட்டான் என் பிள்ளையான்னு அப்படின்னு சொல்லி மருமகள் மேலே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு வருத்தம். அல்லது என்றைக்கோ கோபத்தில் ஒரு மருமகள் திட்டி இருக்கலாம், அதை வச்சுட்டு இவ அப்படி சொல்லிட்டா, இப்படி 10 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டே இருப்பான், மருமகள் இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டாமா. எப்போன்னு சொன்னாங்க, அது 15 வருஷத்துக்கு முன்னால். இன்னும் மறக்காமல் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அது இருக்குது. காரணம், அந்த கசப்பு இருக்கிறதுனால, அந்த வெறுப்பு இருக்கிறதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கணவன் மனைவி, மாமியார் மருமகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சில பிள்ளைகள் இந்த எங்கள் அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த குடும்பம் விளங்காது அப்படி சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. வருத்தம், தகப்பனார் குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, குடும்பத்தின் மேலே கவனம் செலுத்தலை, பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துறதில்ல, பிள்ளையனுடைய உள்ளத்தில் ஒரு காயம் வந்து விட்டார். நான் என்ன கேட்டாலும் தரமாட்டார், என்ன கேட்டாலும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி தகப்பன் மேலே வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், அந்த மாதிரி தாய் மேலே வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகள் மேலே வருத்தத்தோடு இருக்கிற பெற்றோர், இது மாதிரி கீழ்ப்படியாமல் நடக்கிற பிள்ளைங்க, என் மகன் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா, என் மகன் சொன்னபடி ஒரு ஆலோசனை சொல்ல முடியல, கோபம் எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம். சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒருவர் மேலே ஒருவருக்கு வருத்தம் இருக்கிறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த வருத்தம் இருக்கிறாரு. அதனால் ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. சும்மா கடமைக்காக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அப்படியே ஒரு பெயருக்காக வாழ்கிறோமே தவிர உண்மையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த பாசம் ஏன் இல்லைன்னா ஒருவரை குறித்த ஒருக்கு வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்து போவது மாத்திரல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து பதிலும் வராது. நான் எவ்வளவு அன்பான தெய்வன்,
எல்லாரையும் மன்னிச்சு நேசிக்கிற ஆண்டவர். என் பிள்ளைன்னு சொல்லுகிற உனக்குள்ள ஒரு மன்னிக்கிற இருதயம் இல்லையே, உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குதே, வெறுப்பு இருக்குதே, மற்றவங்களுக்கு குறித்த ஒரு தவறான எண்ணம் இருக்குதே, நான் எப்படி உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், வீட்டுக்குள்ளேயே அவ்வளோனா வெளியில் எவ்வளோ இருக்கும், தெருவில் பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, இந்த வீட்டில் சண்டை, அவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன தான் திட்டி பேசுகிறாங்கன்னு அவங்ககிட்ட சண்டை. ஒரே சர்ச்சுக்கு தான் போகிறாங்க, ஒரே பைபிளை தூக்கிட்டு தான் போகிறாங்க, ரொம்ப பயபக்தியாக போய் ஒரே சர்ச்சில் உட்காந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஆனால் முன்னால் பின்னால் உட்கார ஆளுக்கிட்ட பேச மாட்டாங்க, சண்டை. உங்களை பார்த்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ன பொம்பளைவா, இவ எதுக்கு சர்ச்சுக்கு வர்றா அப்படின்னு இவங்க நினைக்கிறார், அவங்க நினைக்கிற இவ எதுக்கு சர்ச்சுக்கு வர்றா, இவ பெரிய யோக்கியம் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான்னு உள்ளுக்குள்ளே இவ்வளோ போராட்டம் நடக்குது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறா, உங்களுடைய இருதயத்தில் இந்த வருத்தம் இருக்கிறது, இந்த இருதயத்தில் யாரை குறித்த ஒரு வேதனை இருக்கிறது, உங்கள் இருதயத்துக்குள்ள யாரை குறித்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதனால கசப்பு உள்ளத்திலே காணப்படுகிறது. அதோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணினா எப்படி நான் ஜெபத்தை கேட்க முடியும்? கசப்பை உள்ளத்தில் வைத்து கொண்டு நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை நான் கேட்க முடியாது என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மன்னியுங்கள், அவங்கள மன்னிச்சிருங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி உங்களை கொடுமையாக நடத்துறதுனால அந்த அதிகாரி மேலே ஒரு கசப்பு, உடன் வேலை செய்கிறவங்க, ஒன்றை வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸில் ஏதோ உங்களை குறித்து தப்பாக சொன்னதுனால அவங்க மேலே ஒரு வெறுப்பு, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இவன் போட்டிக்கு வந்து ஏத்தாப்பில் கடை வச்சுட்டான் அப்படின்னு அவங்க மேலே ஒரு வெறுப்பு. நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது பாருங்கள், எத்தனையோ மக்களோட பழகுகிறோம், நம்ம மக்களுக்கு கூட மக்களாகத்தான் வாழுகிறோம். ஆனால் எத்தனையோ பேர் மேலே கசப்பு, வெறுப்பு, வருத்தம் உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால் வச்சு யோசித்து பாருங்கள். யார் மேலெல்லாம் உங்களுக்கு வருத்தம் இருக்குது, யார் மேலெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு இருக்குது, யார் மேலெல்லாம் அந்த வருத்தம் அன்றைக்கி இடம் கொடுக்க அந்த வருத்தம் இருக்கும்போதே நீங்கள் அதில் விடுதலை பெறாவிட்டால் நாளையுடவில் அது கசப்பாய் மாறிவிடும். அது கசப்பாய் மாறி வெறுப்பாய் மாறி அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காத சுபாவம் வந்துவிடும். இது பிசாசினுடைய சுபாவம், அது தெய்வ சுபாவம் அல்ல, அது இயேசுவின் சுபாவம் அல்ல, அது ஒரு பிசாசினுடைய சுபாவம். நீங்கள் இடம் கொடுக்க அது உங்களுக்குள்ளே வளர்ந்து ஒரு கசப்பாக வேரூன்றி விடும். அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துரும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாலும் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, அவங்க மேலே எனக்கு வருத்தம் இருக்குது, என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, ஆனாலும் நான் அவங்கள மன்னிக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன், அவங்கள மன்னித்த நான் நேசிக்கிறேன், அவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு இருதயம், அதான் இயேசுடைய இருதயம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அதில் அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறாரு இல்லை, உங்களுடைய இருதயத்தை என்ன பார்க்குறாரு? இருதயத்தில் அன்பு இருக்குதான்னு பார்க்குறாரு. அன்பு, தேவன் அன்பாக இருக்கிறார், நாம் அன்பாக இருக்கணும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பைபிளில் இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வெறும் விசுவாசத்தை சொன்னால் போதாது, தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். சத்துருக்களை கூட நம்ம நேசிக்கணுமா, பகைக்கிறவங்களுக்கு கூட அன்பு காட்டணுமா. அந்த அன்பு இயேசு நமக்கு காண்பித்த அன்பு. ஆண்டவரே, அந்த அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புங்க, நான் எல்லாரையும் நேசிக்கணும், என்னை போல மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். உங்களுடைய உள்ளத்தில் இந்த தேவ அன்பு வரும். அந்த அன்பினால் நிறைந்து நீங்கள் ஜெபித்து பாருங்க, உடனே ஆண்டவர் அற்புதம் செய்து தருவார். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா, எனக்கு இந்த அன்பை கொடுங்க, நான் யாரை குறித்து பொறாமை கொள்ளக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருக்கணும், அந்த தேவ அன்பை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? கேட்டு உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த அன்பு எனக்கு வேணும், நான் தேவ அன்பை நான் நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எனக்கு தாரும்,
சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, பகைக்கிறவனுக்கு நன்மை செய்கிற அன்பை எனக்கு தாரும். என்னை பகைத்து ஏளனம் பண்ணி கேவலம் பண்ணுகிற மக்களை கூட நான் நேசித்து அவங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும். என்னை நேசிப்பதை போல நான் மற்றவர்களை நேசிக்கணும். அந்த நேசத்தோட ஜெபிக்கிறப்பா, ஆண்டவரே சுகம் கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, வழியை திறந்து கொடுங்கப்பா. இந்த சகோதரனை தொடுங்க, சகோதரியை தொடுங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அற்புதம் அந்த குடும்பத்தில் நடக்கட்டப்பா. அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.